நாம் பார்க்கும் அல்லது உணரும் அனைத்தும் பருப்பொருட்கள் அல்ல. எடுத்துக்காட்டாக சூரிய ஒளி, ஒளி, விசை மற்றும் ஆற்றல் ஆகியன நிறையற்றவை மற்றும் இடத்தை அடைப்பவை இல்லை. எனவே இவை பருப்பொருட்கள் ஆகாது. பருப்பொருள்னால் என்ன இருக்கணும்னா, ஒரு நிறை இருக்கணும், இடத்தை அடைத்து கொள்கிற தன்மை இருக்கணும், திடத்திரவ வாயுநிலைகள் மாதிரி. அதுதான் பருப்பொருள்னு சொல்கிறோம். நிறையற்றவை மற்றும் இடத்தை அடைப்பவை இல்லை, இடத்தை அடைக்கும் கெப்பாசிட்டி இல்லாதது பருப்பொருட்கள் அல்ல. பருப்பொருட்கள் அல்லாததுக்கு எடுத்துக்காட்டு சூரிய ஒளி, ஒளி, விசை மற்றும் ஆற்றல். நவீன ஆவர்த்தன அட்டவணையில் நமக்கு தெரிந்து இதுவரை உள்ள 118 தனிமங்களில் 92 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. மற்ற 26 தனிமங்கள் செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் இத்தகைய 118 தனிமங்களிலிருந்து கோடிக்கணக்கான சேர்மங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சில இயற்கையானவை மற்றும் சில செயற்கையானவை. அதாவது மொத்த தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனைனா 118. அதில் இயற்கையாக கிடைச்சது 92, செயற்கையாக உருவாக்கப்பட்டது 26. இந்த 118 தனிமங்கள் சேர்ந்து தான் பல வகையான சேர்மங்கள் உருவாகிருக்கு. இவ்வளோ தான் பேசிக்காக நவீன ஆவர்த்தன அட்டவணையோட பேசிக் தான். அணுனா என்னன்னா, வேதிவினையில் ஈடுபடும் ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அணுவாகும். இது தனித்தோ சேர்ந்தோ காணப்படும். அதாவது ஒரு தனிமத்தோட மிக சின்ன பாட்டு எப்படி மனித உடம்போட மிக சிறிய அடிப்படை அளவு செல்லோ, அதே மாதிரி தனிமத்தோட மிகச்சிறிய அடிப்படை அளவு அணு. இந்த அணு தனித்து காணப்படும், அப்படி இல்லைன்னா சேர்ந்து காணப்படும். பல்வேறு அணுக்கள் சேர்ந்தது தான் ஒரு மூலக்கூறு. சரியா? அடுத்து மூலக்கூறு ஒரு தனிமம் அல்லது ஒரு சேர்மத்தின் மிகச்சிறிய துகள் மூலக்கூறாகும். இது தனித்து காணப்படும். இது பொருட்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. அதாவது மூலக்கூறு எப்போவுமே தனித்து தான் காணப்படும். பல்வேறு அணுக்கள் சேர்ந்து இது ஒரு மூலக்கூறு எப்பவுமே தனியாக தான் காணப்படும். ஒரு தனிமத்தோட பிசிக்கல் மற்றும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலக்கூறில் இருக்கும். எடுத்துக்காட்டு, ஹைட்ரஜன் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன, H2. நீர் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் உள்ளன, H2O. பார்த்துக்கோங்க, ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகள் அணு, பல்வேறு அணுக்கள் சேர்ந்தது ஒரு மூலக்கூறு. அணு தனித்தோ அல்லது சேர்ந்தோ காணப்படும். மூலக்கூறு தனித்து தான் காணப்படும். மூலக்கூறு தனிமத்தோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை, தனிமம் அல்லது சேர்மம், பொதுவாக ஒரு பொருளோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கும். பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியத்தின் சேர்மங்கள் உரம் தயாரிக்க பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டு அம்மோனியா, NH3 உரம் தயாரித்தலில் பயன்படுகிறது. பாஸ்பரஸ், P ஃபார் பாஸ்பரஸ், N ஃபார் நைட்ரஜன், K ஃபார் பொட்டாசியம். N ஃபார் நைட்ரஜன், P ஃபார் பொட்டாசியம், P ஃபார் பாஸ்பரஸ், K ஃபார் பொட்டாசியம். ஸோ இதனால தான் உரத்தை NPK உரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிலிக்கான் சேர்மங்கள் கணிப்பொறி துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பெங்களூரில் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அதிகம், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். அதனால் பெங்களூரை சிலிக்கான் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ளோரின் சேர்மங்கள் நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ ஃப்ளோரினோடு சேர்ந்த சேர்மங்கள் நமக்கு ஒரு பேஸ்ட் உருவாக்குறதுக்கு பயன்படுது. தனிமம் சேர்மம் வேறுபாடு. தனிமம் ஒரே வகையான அணுக்களை கொண்டது. சேர்மம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களால் ஆனது. தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிகச்சிறிய துகளான அணுவானது தன்னகத்தை கொண்டுள்ளது. ஒரு சேர்மத்தின் அனைத்து பண்புகளையும் மூலக்கூறு தன்னகத்தை கொண்டுள்ளது. வேதியியல் முறையில் எளிய பொருட்களாக பிரிக்க இயலாது தனிமங்களை. சேர்மங்களை வேதியியல் முறையில் தனிமங்களாக பிரிக்க இயலும்.
தனிமங்கிறது வந்து ஒரே வகையான அணுக்களை கொண்டது. நைட்ரஜன்னா அதில் நைட்ரஜன் அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். சேர்மங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது. இப்போ நீர் ஒரு சேர்மம் H2O, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது. ஒரு தனிமத்தோட அனைத்து பண்புகளையும் அந்த அணு வந்து கொண்டிருக்கும். ஒரு சேர்மத்தோட அனைத்து பண்புகளையும் மூலக்கூறு கொண்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு H2O வாட்டர் ஒரு 10,000 மூலக்கூறுகள் இருக்குன்னு வைங்களேன். அதோட எல்லா பண்புகளையும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து ஒரு மூலக்கூறு வாட்டர் வந்து பெற்றிருக்கும். தனிமத்தை வந்து கெமிக்கல் மெத்தடில் பிரிக்க முடியாது. சேர்மத்தை வந்து கெமிக்கல் மெத்தடில் பிரிக்கலாம். இவ்வளோ தான் தனிமம் சேர்மம் வேறுபாடு. LPG லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இது மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயுவாகும். புரோப்பேன் மற்றும் பியூட்டைன் வாயுக்களின் கலவையை கொண்டுள்ளது. அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு திரவமாக்கப்படும். இது வெப்பப்படுத்தவும் உணவு சமைக்கவும் வாகன எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எல்பிஜிங்கிறது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இது வந்து தீ எரிகிறதுக்கு வந்து பயன்படுது. இது வந்து ஹைட்ரோ கார்பன் வகையை சார்ந்தது. கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் சேர்ந்தது. இது புரோப்பைன் மற்றும் பியூட்டைன் வாயுக்களின் கலவையை கொண்டுள்ளது. புரோப்பைன், மீத்தேன், ஈத்தேன், புரோப்பைன். அல்கேன்களோட பேசிக் வாய்ப்பாடு CnH2n+2. புரோப்பைன் C3H8, பியூட்டைன் C4H10. இந்த ரெண்டு மூலக்கூறுகளால் சேர்ந்தது தான் பியூட்டைன் மற்றும் புரோப்பைனால் சேர்ந்தது தான் எல்பிஜி. ப்ரெஷர் கொடுக்கும்போது லிக்யூஃபைடாக மாற்றப்படுது. இது வெப்பப்படுத்த பயன்படுது. சாப்பாடு சமைக்கிறதுக்கு பயன்படுது. சில ஆட்டோக்களில் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கேஸில் ஓடுற ஆட்டோவும் சென்னையிலலாம் இருக்குது. பொருள், தோற்றம், காந்தத்தின் விளைவு. இரும்பு தனிமம், அடர் சாம்பல் நிறத்தோல் ஈர்க்கப்படும், காந்தத்தில் ஈர்க்கப்படும். சல்ஃபர் சேர்மம், மஞ்சள் தூளாக காணப்படும், காந்தத்தால் ஈர்க்கப்படாது. இரும்பு + சல்ஃபர் கலவை, கலங்களான மஞ்சள் தூளாக காணப்படும். இதில் உள்ள இரும்பு மட்டும் ஈர்க்கப்படும், சல்ஃபர் ஈர்க்கப்படாது கலவையாக இருக்கும்போது. இரும்பு 2 சல்ஃபைடு சேர்மம், கருமை நிறத்திடப்பொருள், காந்தத்தால் ஈர்க்கப்படாது. இரும்பு 2 சல்ஃபைடு காந்தத்தால் ஈர்க்கப்படாது. இரத்தம் ஒரு கலவை, ஏனெனில் இதில் இரத்த தட்டுகள், சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் பிளாஸ்மா போன்ற பல்வேறு கூறுகள் கலந்துள்ளன. இரத்தத்தில் என்னென்ன இருக்குன்னா RBC இருக்குது, ரெட் பிளட் செல்ஸ், சிவப்பு இரத்த அணுக்கள் இருக்குது. WBC இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ், இரத்த வெள்ளை அணுக்கள். பிளேட்லெட்ஸ் இருக்குது, இரத்த தட்டுகள், பிளேட்லெட்ஸ் இருக்குது. அடுத்து இரத்த அணுக்கள் இருக்குது, தந்துகிகள் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது. பிளாஸ்மா முக்கியமானது. இப்படி பல்வேறு பொருட்கள் கலந்தது தான் இரத்தம். அதனால் இரத்தம் வந்து ஒரு கலவை. கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கிடையேயான வேறுபாடுகள். கலவைகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது. சேர்மங்கள் ஒரே ஒரு பொருளால் ஆனது. கலவைகள் அதிலுள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை ஒத்துள்ளன. சேர்மத்தின் பண்பு அதிலுள்ள பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து வேறுபடுகிறது. கலவையின் பகுதி பொருட்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம். சேர்மங்களின் பகுதி பொருட்கள் நிலையான விகிதத்திலேயே இருக்கும். கலவையின் பகுதி பொருட்களை இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். சேர்மங்களின் பகுதி பொருட்களை வேதியியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். ஸோ இப்போ பார்ப்போம். கலவைங்கிறது ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட பொருட்களாலானது. சேர்மம் வந்து ஒரே ஒரு பொருளாலானது. இப்போ H2O அப்படின்னா, H2O சேர்மம் அப்படின்னா 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன். இது சேர்ந்த மூலக்கூறு, ஒரே ஒரு மூலக்கூறு பொருளாலானது, ஒரே வகையான மூலக்கூறு பொருட்களால் ஆனது. கலவைகள் அதிலுள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை ஒத்துள்ளன. சேர்மத்தில் அதோட பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து வேறுபடும்.
கலவையின் பகுதி பொருட்கள் வந்து எந்த ரேஷியோனாலும் இருக்கலாம். சேர்மத்தோட பகுதி பொருட்கள் நிலையான விகிதத்தில் இருக்கும். வாட்டர் H2O 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் தான் இருக்கும் 2:1 என்ற விகிதத்தில். கலவையோட பகுதி பொருட்களை வந்து இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அந்த மாதிரி இயற்பியல் முறையில் வந்து பிரித்தெடுக்க முடியும். சேர்மத்தோட பகுதி பொருட்களை வேதியியல் முறையில் தான் பிரித்தெடுக்க முடியும். வேறு ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி தான் பிரித்தெடுக்க முடியும். இவ்வளோதான். கழிவறைகளில் காற்று தூய்மையாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் உள்ள திண்மம் மெதுவாக பதங்கமாகி நறுமணமுள்ள வாயுவை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வெளியிடுவதன் மூலம் கழிவறையை நறுமணத்துடன் வைக்கின்றது. நாப்தலீனை உள்ளடக்கிய அந்துருண்டை பூச்சிகளை விரட்ட பயன்படுகிறது. இதில் உள்ள நாப்தலின் பதங்கமாகி வாயுவாக மாறுகிறது. இதேபோன்று இந்தியர்களின் வீடுகளில் பயன்படும் கற்பூரம் பதங்கமாதலுக்குட்பட்டு நறுமணத்தை தரவல்லது. அதாவது பதங்கமாதல் மூலமாக ஒரு திண்மம் வந்து திரவமாகாமல் நேரடியாக ஆய்வியாகி வாயு நிலைக்கு போகிறப்போ அது நறுமணத்தை கொடுக்குற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து காற்று தூய்மையாக்கிகள், இந்த ஓடோனில் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அதில் வந்து அது வந்து பதங்கமாகி அந்த கேஸ் ஸ்மெல் மட்டும், நல்ல ஸ்மெல் மட்டும் நமக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து டாய்லெட்டில் வந்து நல்ல ஸ்மெல், நல்ல குட் ஸ்மெல்லோடு வந்து வைக்குது. நாப்தலின், அதாவது இந்த பாச்சான்னு சொல்லுவோம்ல, அது பள்ளி நடமாடாமல் இருக்கிறதுக்கு பாச்சாவை யூஸ் பண்ணுவோம். அந்த பாச்சா உருண்டை வந்து நாப்தலின் உள்ளடக்கியது. அது வந்து திரவமாகாமல் நேரடியாக வாயுவாக மாறும்போது அது வந்து இப்போ பள்ளிக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்கி பள்ளி வராமல் வந்து ஒரு வச்சுக்கிடுது. பூச்சிகளை அந்த உருண்டை வந்து பூச்சிகளை வந்து விரட்ட பயன்படுகிறது. இதுலேயும் பதங்கமாதல் யூஸ் ஆகுது. நம்ம கற்பூரம் சூடத்தை கொளுத்தும்போது நேரடியாக வாயு நிலைக்கு மாறி பதங்கமாதலுக்கு வந்து யூஸ் ஆகிறது. கரைப்பான் சாறு இறக்கல் என்பது பன்னெடுங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் முறையாகும். வாசனை திரவியங்கள் தயாரித்தல் மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து சாயங்கள் தயாரித்தலில் இது பயன்படுகிறது. இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் கரைப்பான் சாறு இறக்கல் அப்படிங்கிற முறை. சென்ட் தயாரிக்கிறதுக்கும் பல்வேறு விதமான டைஸ் தயாரிக்கிறதுக்கும் வந்து இந்த மெத்தட் வந்து பயன்படுது. உண்மை கரைசல்கள், தொங்கல்கள் மற்றும் கூழ்மங்கள் ஆகியவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகள். முக்கியமான வேறுபாடு அவற்றின் துகள்களின் உருவ அளவு ஆகும். அவற்றின் உருவ அளவை மாற்றுவதன் மூலம் இக்கரைசல்கள் ஒன்றை மற்றொன்றாக மாற்றுவதும் சாத்தியமாகும். துகள்களின் உருவ அளவு 10⁻⁻7 சென்டிமீட்டருக்கு குறைவு உண்மை கரைசல்களில். துகள்களின் உருவ அளவு 10⁻⁻7 சென்டிமீட்டர் முதல் 10⁻⁻5 சென்டிமீட்டர் வரை கூழ்ம கரைசல். துகள்களின் உருவளவு 10⁻⁻5 சென்டிமீட்டருக்கு மேல் தொங்கல்கள். அதாவது வந்து ஃபஸ்ட்டு 10⁻⁻7 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கிறது வந்து உண்மை கரைசல். 10⁻⁻7 சென்டிமீட்டர்லேருந்து 10⁻⁻5 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளது வந்து கூழ்ம கரைசல். 10⁻⁻5 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக கிரேட்டர் தான் 10⁻⁻5 சென்டிமீட்டர் வந்து தொங்கல்கள். இப்படி தான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம வகைப்படுத்துகிறோம். வாகனத்தின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கற்றையாக தோன்றுவது டிண்டால் விளைவினால் ஆகும். வானம் நீல நிறமாக தோன்றுவதும் டிண்டால் விளைவினால் ஆகும். ஒரு நல்ல டிராஃபிக் டைமில் வந்து சிட்டி டாப் பில்டிங்கில் நின்று நம்ம சிட்டியை பார்த்தோம்னா ஒளிக்கற்றைகள், வாகனத்தில் இருந்து வர ஒளிக்கற்றைகள் ஃபுல்லாக தெரிகிறது வந்து நமக்கு தெரியும். அதுக்கான காரணம் வந்து டிண்டால் விளைவு. ஸ்கை வந்து ப்ளூ கலரில் காட்சியளிக்கிறதுக்கும் காரணம் வந்து டிண்டால் விளைவு தான். ஈரமான சாலையில் வண்ணமான திட்டுகள் காணப்படுவதை பார்த்திருப்போம்.
சாலையின் மேலுள்ள நீரில் எண்ணெய் துளிகள் மிதக்கின்றன மற்றும் வண்ணத்திட்டுகளை உருவாக்குகின்றன.